மற்றுமோர் அண்மை செய்தி. மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் நிதி நிறுவன மோசடி விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே இது தொடர்பாக நிதி நிறுவன இயக்குநர் தேவநாதன், துணை இயக்குநர்கள் குணசீலன், மகிமைநாதன் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தற்போது சுதீர் என்பவரும் நிதி நிறுவனத்தின் இயக்குநராக இருந்த நிலையில் அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் நிதி நிறுவன மோசடி விவகாரத்தில் ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது சுதீர் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நிதி நிறுவன இயக்குநர் தேவநாதன், துணை இயக்குநர்கள் குணசீலன், மகிமைநாதன் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் நிறுவனத்தின் இயக்குநராக இருந்த சுதீர் என்பவரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் நிதி நிறுவன மோசடி விவகாரத்தில் சுதீர் என்பவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த நிதி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இருந்த சுதீரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாடவதியில் 150 ஆண்டுகள் பழமையான இந்த மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் லிமிடெட் என்ற நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிதி நிறுவனத்தில் நிரந்தர வைப்பு தொகை உறுப்பினர்களாக 5000க்கும் மேற்பட்டோர் இருக்கின்றனர். பெரும்பாலும் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முதியவர்கள் தங்களது ஓய்வூதிய பணத்தை அதிக அளவில் முதலீடு செய்திருக்கின்றனர். முதலீடு செய்யும் பணத்துக்கு 10% அதிகமாக வட்டி தருவதாக இந்த நிதி நிறுவனம் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் சுமார் 525 கோடி ரூபாயை திரும்ப கொடுக்க மறுப்பதாக பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக வாடிக்கையாளர்கள் வட்டி தொகையும் முதிர்வு தொகையும் வரவில்லை என்று புகார் எழுந்தது. மேலும் 150க்கும் மேற்பட்டோர் வழங்கிய காசோலை பணம் இல்லாமல் திரும்பியதால் சம்பந்தப்பட்ட முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து இது தொடர்பாக இந்த கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் இந்த நிதி நிறுவனத்துக்கு தலைவராக இருந்த தேவநாதன் என்பவர் உள்ளிட்ட ஒரு 3 பேரை முதல் கட்டமாக கைது செய்தனர். மேலும் அந்த நிதி நிறுவனத்தில் கிலோ கணக்கில் தங்கமும் மற்றும் வெள்ளி பொருட்களும் மற்றும் மற்ற பத்திரங்களும் கைப்பற்றப்பட்டன. இந்த நிலையில் இந்த நிதி நிறுவனம் தொடர்பாக சுதீர் என்ற ஒரு நபரையும் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அவர் ஏற்கனவே இந்த நிதி நிறுவனத்தில் இயக்குநராக செயல்பட்டு இருக்கிறார். அவரை தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒரு இயக்குநராக இருக்கக்கூடிய அந்த நிர்வாகி கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.